ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபி ஃப்ரம் மதுரை யூடியூப் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஃப்சிபி அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனியை பற்றி தான். அது வந்துட்டு டெல்லியில் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டாஸ்க் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த இதை வந்துட்டு நான் முன்னாடியே போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில். இங்கே சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அதில் ஒருத்தவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த கமெண்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டாஸ்க் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான், அந்த கமெண்டருக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எப்படின்னா, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அன்றைக்கி வந்துட்டு டாஸ்க் முடிச்சுட்டு தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இப்போ வந்துட்டு அவங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, டாஸ்க்கு அப்படின்றது பார்த்திங்களா, ஹோம் பட்டனில் போய் டாஸ்க்கு அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போய்ட்டு இப்போ நான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு K1 அந்த லெவலில் தான் இருந்தேன். இப்போ வந்துட்டு K2 லெவலுக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்கிரேட் பண்ணனால நிறையா ஆப் தெரியுது. K1 லெவலில் இருக்கிறவங்களுக்கு 5 ஆப் தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அந்த இது என்னென்னா, என்னோடய சேனலில் வந்துட்டு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்ற இதில் 5 பேர்த்துக்கு 500 ரூபா கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் நினச்சா தான் என்னைய மாதிரி சின்ன யூடியூபர்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு வர முடியும். அதனால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முடித்தாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஆப்பை பூராத்தையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பட்டன் அப்படி டச் பண்ணிக்கோங்க. இந்த இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும். இதில் வந்துட்டு 10/10 அப்படின்னு வரணும். 10/10 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஒரு குரூப் உங்களை சேர்த்து விட்டவங்க வந்துட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அந்த குரூப்புக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். இப்போ இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஹோமில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரெஃபரல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்க. இப்போ அது அந்த ஸ்டார்ட் பட்டனில் வந்துட்டு இப்படி இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ 10/10 அப்படின்னு வந்துருச்சு. இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லைங்கிறேன். இதை இப்போ 10/10 அப்படின்னு வந்தமனையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த குரூப்பில் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட் பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ரெஃபரல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ரெஃபரலுக்கு எவ்வளோ வந்துட்டு இது தராங்க அப்படின்றது அது வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வந்துட்டு ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டிங்கன்னா நான் ரஃபாக வந்துட்டு ஒரு K3 வரைக்கும் சொல்கிறேன். K3 வரைக்கும் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்காக அது வரைக்கும் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணுவீங்கன்னா, ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு காசு கட்ட தேவையில்லை. கட்டாமல் ஒரு 4 டேஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்னா 280 ரூபா தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 280 ரூபா அங்கே எஃப்சிபிலேருந்தே கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நான் அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம எவ்வளோ நீங்கள் K1க்கு ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ போடணுன்னா 1830 ரூபா கட்டினா போதும். 1830 ரூபா இதை மட்டும் கட்டினா போதும். கட்டிட்டு நீங்கள் அடுத்து வந்துட்டு இது பண்ணிக்கலாம். K1க்கு வந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. K1 லெவல் வந்துடுவீங்க. K1 லெவல் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வேணாம் 4 நாள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 2100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இன்டர்ன்ஷிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2100 ரூபாயில் நீங்கள் வந்துட்டு அந்த 1830 ரூபாயும் 280 ரூபாயும் டோட்டலாக சேர்த்தோம்னா 2100 ரூபா வரும். அதை கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 70 ரூபா டெய்லியும் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் K1 லெவலு.
K2 லெவல் வந்துட்டு 2400 கட்டணும். இப்போ நீங்கள் வந்துட்டு K1 லெவலில் இருக்கீங்க. இருந்துட்டு நீங்கள் ஒரு மாதம் வந்துட்டு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் K2 லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த K1 வந்துட்டு 2100 வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பிளானை அப்கிரேட் பண்ணியிருக்கனால இப்போ 4100 இருக்கு. K2 லெவல் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறனால உங்களுக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணுற போனஸாக 200 கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு 200 வரும். இது போக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் K1 லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 70 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் K2 லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். இதுக்கு தான் வந்துட்டு இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு K1 லெவலில் இருந்துகிட்டே ரெஃபர் பண்ணிங்கன்னா K1 லெவலில் இருந்துகிட்டேவும் நீங்கள் ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டில் ஒருத்தவங்கள கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3000 கிடைக்கும். சரிங்களா? 3.50 பைசா. சரிங்களா? 3000 கிடைக்கும். அதே இது வந்துட்டு நீங்கள் K2 லெவலில் இருக்கும்போது K2 லெவலில் உங்களுக்கு டைரெக்டில் ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படியே டைரெக்டில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 9 கிடைக்கும். அவங்கள சேர்த்து விட்டதுக்காக ரெஃபரல் போனஸ் வந்துட்டு டெய்லியும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த 70 கிடைக்கிது பார்த்தீங்களா? அந்த மாதிரி K2 லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 189 அந்த மாதிரி ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்றதுக்கு 9 டெய்லியும் கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணி விட்றீங்க. இப்போ K2 லெவலில் இருந்துகிட்டேவும் ஒருத்தவங்க டைரெக்டாக உங்களுக்கு ரெஃபரல் வராங்க. இப்போ நீங்கள் K2 லெவலில் இருக்கீங்க. K2 லெவலில் இருந்துட்டு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வராங்க. அவங்கள நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றனால உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதாக வந்துட்டு 600 நில்லுங்களையும் காமிக்கிறேன். எழுதி காமிக்கிறத விட உங்களுக்கு பார்க்குறதுல ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் K1 லெவலில் இருந்து நீங்கள் டைரெக்டாக டைரக்ட் ரெஃபரல் வரும்போது எவ்வளோ கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு லெவலுக்கு 252 கிடைக்கும். சரிங்களா? அதே இது வந்துட்டு K2 லெவலில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் டைரெக்டில் ஒருத்தவங்க வராங்கன்னா 648 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு K1 சொல்லிடுறேன். ஏன்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 252 இருக்கும். அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க B லெவல் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 84 பி லெவலில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 84 கிடைக்கும். அவங்களுக்கு கீழே C லெவலில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 42 கிடைக்கும். சரிங்களா? 42 கிடைக்கும். 42 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் K2 லெவலும் அந்த மாதிரி தான். இப்போ K2 லெவலில் இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டைரெக்டில் வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா இப்போ 248 கொடுக்குறாங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றவங்க 248 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு A லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றவங்களுக்கு அடுத்து இவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்கள ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, B லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு 216 உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி C லெவலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 108 கிடைக்கும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் K3 லெவலுக்கும் இந்த மாதிரி தான் ரெஃபரல் போனஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் K1 லெவலில் இருந்துட்டு K2 லெவலுக்கு நீங்களே மாறணும். இப்போ நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு K1 லெவலில் இருக்கீங்க. இருந்து 1 மந்த்து இது பண்ணுறீங்க. 1 மந்த்து இருக்கீங்க. இருந்து முடிச்சுட்டு இப்போ K2 லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. K2 லெவல் போனீங்கன்னா 5400 போடுவீங்களா? போட்டால் பேலன்ஸ் நீங்கள் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மொத்தம் 5400 போடுவீங்க. போட்டிங்கன்னா அது முன்னாடியே சொல்லிட்டேன், நான் திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். 400 போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் பிளானை அப்கிரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு K1 லெவலில் போடும்போது 2100 கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 200 நீங்கள் K2 லெவல் போடுறதுனால அப்கிரேட் பண்ணனால 200 கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு தடவை டவுட் இருந்துச்சுன்னா அதுக்காக தான் க்ளியர் பண்ணேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ தான் கிடைக்கிது. இதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா
வந்துட்டு எனக்கு கீழே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பரு இதுதான். என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு பார்த்துருங்க. என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு நான் முந்தாநேத்தே வந்துருச்சு. ஆமாம், முந்தாநேத்தே வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. 22 தானே, 22/12 அப்போ வந்துச்சு. இப்போ இன்றைக்கி நான் வித்ட்ரா கொடுக்க போகிறேன். அந்த வித்ட்ரா வந்துட்டு எப்போ வருது அப்படின்னு பாருங்கள். நான் இப்போயே இந்த வீடியோவிலே வித்ட்ரா காமிக்க போகிறேன் உங்ககிட்ட. காமிச்சிட்டு அடுத்து வந்த காசு வந்துட்டு எப்போ சென்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இன்ன வரைக்கும் 3 வித்ட்ரா எடுத்திருக்கேன். இனி 4வதாக ஒரு வித்ட்ரா வரும். அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்போ வருது கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கரெக்டாக டைம் எவ்வளோ? டிசம்பர் 26 இன்றைக்கி. எப்போ டைமிங் வருதுன்னா டைமிங் பார்த்துக்கலாம். கரெக்டாக டைமிங் காமிக்க மாட்டேங்குது. 3000 ரூபா கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3000 ரூபா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா, 2700 ரூபா வந்துருச்சு. 2700 ரூபா. பேங்க் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10:48க்கு கரெக்டாக இதாகிருக்கு. இது வந்துட்டு எப்போ வந்துட்டு ரிசீவ் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்போ வருதுன்னு அப்படின்னு காமிக்கிறேன். அதுவும் வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.